இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தமிழ் ஜனமா, இன்னைக்கு நம்ம கம்பெனில சூப்பர்வைசருக்கான இன்டர்வியூ நடக்குது. தெரியுமா? இந்த இன்டர்வியூ எப்படி இருக்கணும்னு தெரியுமா? ரெஸ்யூம் பார்த்துட்டு அப்படியே அவங்களோட ஸ்கில் எல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு. எப்படி டெஸ்ட் பண்ணணும்? எல்லா கம்பெனிலையும் எம்ப்ளாயிஸ வேலைக்கு எடுக்கிறதுக்கு சில ரூல்ஸ் இருக்கு. ஆனா அது கம்பெனிக்கு கம்பெனி மாறும். நம்ம கம்பெனிக்கு நான் சில ரூல்ஸ பில்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதுலயும் குறிப்பா சூப்பர்வைசர் வேலைங்கிறது ஒரு கம்பெனிக்கு இதயம் மாதிரி. அதுக்கு சரியான ஒருத்தர் வேணும்ல? ஆமாமா. அவங்க எந்த சிச்சுவேஷன்லயும் குவாலிட்டியில காம்ப்ரமைஸே ஆகக்கூடாது. நம்ம கம்பெனி பத்தி உனக்கே தெரியும், நிறைய ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். ஆமாமா. அந்த ஒர்க் ப்ரெஷரை ஹேண்டில் பண்றதுக்கு தெரியணும். அத ஒரு கஷ்டமா பார்க்க கூடாது. அப்புறம் நம்ம எம்ப்ளாயிஸ்க்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா அத கரெக்டா கண்டுபிடிச்சு நம்ம பார்வைக்கு கொண்டு வராம அவங்களே சால்வ் பண்ணணும். வேற ஏதாவது பிரச்சனை வந்தா அவங்க அத நிதானமா ஹேண்டில் பண்ணணும். இது எல்லாத்தையும் செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க என்னோட நேரடி இன்டர்வியூக்கு வருவாங்க. அப்படி ஆளுங்களை மட்டும்தான் நான் இன்டர்வியூ பண்ணி நான் வேலைக்கு எடுப்பேன். அதுதான் இன்னைக்கு நடக்க போகுது. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு வந்திருப்ப? எனக்கு வேலைக்கு போக வேண்டிய தேவை இருக்கு. உங்க கம்பெனில வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு விளம்பரம் கொடுத்திருந்தாங்க, அதான் வந்தேன். ஓ, விளம்பரம் கொடுத்தா யாரு என்னன்னு பார்க்காம கூட வந்துருவியா? இது யாரோட கம்பெனின்னு தெரியாதா உனக்கு? தெரியும். தெரிஞ்சும் வந்திருக்கனா உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்? இங்க உனக்கு வேலை இல்ல, போ. என் கண்ணு முன்னாடி நிக்காத, போ இங்க இருந்து. தமிழ், இவ யாருன்னு உனக்கு தெரியும்ல? தெரியும்ல தமிழ்? தெரியுமா? அவங்க உங்களோட பொண்ணு இல்ல, என் குடும்பத்தை அவமானப்படுத்தினவ, என் மகனை கொல்ல பார்த்தவனோட ஓடி போன துரோகி. அம்மா, உங்களுக்கு பிடிக்காத ஒருத்தரை கல்யாணம் பண்ணி உங்களை கஷ்டப்படுத்தினது உண்மைதான். ஆனா சத்தியமா சொல்றேம்மா, அண்ணனோட இந்த நிலைமைக்கு என் புருஷன் காரணம் இல்ல. அவரு ரொம்ப நல்லவருமா. அவர் இப்படியெல்லாம் செய்யவே மாட்டாரு. பிளீஸ் புரிஞ்சுக்கோ. நிறுத்து. நீலி கண்ணீர் படிக்காத. தமிழ், வெளியே போ சொல்லு. இவளை பார்க்க முடியல, இவ குரலை கேட்க முடியல. எனக்கு பிபி ரைஸ் ஆயிட்டு இருக்கு. வெளியே போ சொல்லு. முடியாதுமா, நான் இங்க இருந்து போக மாட்டேன். நீங்க என்ன கழுத்து பிடிச்சு தள்ளாலும் நான் இங்கதான் இருப்பேன். உங்க கண்ணு முன்னாடியே நான் எந்த விதத்திலையும் தப்பானவை இல்லைன்னு நிரூபிப்பேன். தப்பே செய்யாதனா ஏமா ஓடி ஓடி ஒளியணும்? உங்ககிட்ட யாரோ பொய் சொல்லிருக்காங்க. பொய் சொல்லி உங்களை நம்ப வச்சிருக்காங்க. உங்க மேல சத்தியமா சொல்றேன், நான் பெத்த பிள்ளைங்க மேல சத்தியமா சொல்றேன், அண்ணனுக்கு எங்களால எந்த ஆபத்தும் வரலமா. மா, இப்படியே வேலை கிடைச்சிருச்சு. ஜனமா நம்மளை ஏத்துக்கிட்டாங்க. எனக்கு ஒரு நிமிஷம் கை காலெல்லாம் உதறிடுச்சு தமிழ். எனக்கு தைரியமே இல்ல. அண்ணன் இவ்வளவு தூரம் சொல்லுச்சேன் தான் நான் வந்தேன். மா, இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான். இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஜனமா மனசு கண்டிப்பா இறங்கும். கண்டிப்பா உன்னை ஏத்துப்பாங்க. விலகி நிற்கும் போது விரோதியா தெரியறவங்க
நெருங்கி வந்ததும் உறவா தெரிவாங்கம்மா. கண்டிப்பா நீங்க மறுபடியும் ஜனாமாக்கு உறவாயிடுவீங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு. மா சொல்லுங்க மேடம். என்ன மேடமா? ஆமா மேடம். என்னம்மா என்ன போய் மேடம்னு சொல்ற? ஆமா தமிழு, இது வீடு இல்ல ஆபீஸ். ஜனமா என்ன ஏத்துக்கிற வரைக்கும் நீயும் நானும் அம்மா பொண்ணுன்னு வெளியில தெரியக்கூடாதுல்ல. அதனாலதான் மேடம்னு கூப்பிட்டா சரியா இருக்கும்ல. மா நீ வேற லெவல் மா. வேற என்ன பண்ண சொல்ற தமிழு? நடிச்சுதானே ஆகணும். அது மட்டும் இல்ல, நீ என்னை விட சீனியர் எம்ப்ளாய், ஹையர் போஸ்டிங்ல இருக்க. அதுக்குண்டான மரியாதையை நான் கொடுக்கணும்ல. சரிங்க மேடம். என்ன தமிழ், உங்க அம்மா தான் வேலைக்கு போறாங்கன்னு சொல்றாங்கன்னா நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? சொல்ல மாட்டியா? இல்ல சிபி சார், அது அவங்க சுயமரியாதை சம்பந்தப்பட்ட விஷயம். அது என்னால தடுக்க முடியாது. தம்பி, இந்த வயசுல யாரும் வேலைக்கு போகலையா என்ன? நானும் கொஞ்சம் படிச்சிருக்கேன். அந்த படிப்புக்குண்டான வேலைக்கு நான் போகும்போது அது எனக்கு ஒரு கான்பிடென்ட கொடுக்குது, நிம்மதியை கொடுக்குது. வீட்லயே முடங்கி கிடக்குற எனக்கு இது எவ்வளவு பெரிய நம்பிக்கை தெரியுமா? ப்ளீஸ் தம்பி, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த கம்பெனில வேலைக்கு சேரலனாலும் வேற ஏதாவது ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போயிருப்பேன். ஆண்டி. ஆமா தம்பி, நான் ரொம்ப ரொம்ப யோசிச்சு நிதானமா எடுத்த முடிவு. இது உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்க, நான் வேற ஒரு ஐயோ அதெல்லாம் வேணாம் ஆண்டி. நீங்க வேற இடத்துல போய் வேலை செய்யறதெல்லாம் என்னால தாங்கிக்க முடியாது ஆண்டி. நீங்க இந்த கம்பெனில வேலை செய்யுங்க. தம்பி, ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என்ன ஆண்டி சொல்லுங்க. நான் இங்க வேலை செய்யறேன்னு வீட்ல யார்கிட்டயும் சொல்லிக்க வேண்டாம் தம்பி. ஓகே ஆண்டி. சொல்லு ஜானு. சிபி, சாப்பிடலாம் வா. இதோ வரேன். ஆண்டி நீங்களும் வாங்க சாப்பிடலாம். எங்க தம்பி? ஜானு கூட தான், வாங்க போய் சேர்ந்து சாப்பிடலாம். இல்ல வேணாம் தம்பி, நான் பாத்துக்கிறேன். நான் எம்ப்ளாயிஸ் கூட உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன். அப்புறம் நான் உங்க அத்தைன்னு யாருக்கும் தெரியாம பாத்துக்கணும். இல்லனா அவங்கள ஒருத்தங்களா ஏத்துக்க மாட்டாங்க. இந்த கம்பெனில ஒரு சூப்பர்வைசர் வேலைக்கு என்ன மரியாதையோ அதை மட்டும் நீங்க கொடுத்தாலே போதும். அந்த வேலையை நான் சரியா செய்வேன். ப்ளீஸ் தம்பி, நீங்களும் எனக்கு அதிகமா இடம் கொடுக்க வேண்டாம். உங்க பொண்ணுகிட்ட இருக்கிற குணம் எல்லாம் எங்க இருந்து வந்துச்சுன்னு எனக்கு இப்பதான் புரியுது. ஓகே ஆண்டி, நீங்க சாப்பிடுங்க. நான் வரேன்.